ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகோன்னா, நிறைய பேர் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை படித்து முடிச்சுருப்பீங்க. உங்களுக்கு எங்கே தான் ஜாப் கிடைக்கணும் இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூஜி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. நீங்கள் பிஜியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். யூஜிசி அப்ரூவுக்கு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான். குரூப் 4 இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியில் நீங்கள் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு கூட நீங்கள் எலிஜிபிள் தான். யூஜிசி அப்ரூவுக்கு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடித்தாலே போதும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பாகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லேயும் நீங்கள் எலிஜிபிள் தான். ப்ரைவேட் ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் இருந்தாலே கண்டிப்பாக வேலை கிடச்சிக்கும். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் வந்து ஐடி ஃபீல்டு அந்தமாரியே தான் இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து ஸ்கில் இருந்தாலே போதும். மற்றபடி இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்தமாரி ரிலேட்டட் கோர்ஸுக்காக ரெகுலராக மோஸ்ட்லி வந்து அவங்க மீன் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து நீங்கள் பிஜி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃபாக போகலாம். அதேமாரி வந்து நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து பிளேஸ்மெண்ட் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூரில் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அதுமாரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இதுமாதிரி பிளேஸ்மெண்ட் கேம்புக்கு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கேயே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க நோட்டிஃபிகேஷனாக. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணால் தான் உண்டு. அதேமாரி உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் பிளேஸ்மெண்ட் கேம்ப் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள். சும்மா அட்டன்னாச்சும் பண்ணி வைங்க. ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு குட் சேலரியோடைய தான் அவங்க பிளேஸ்மெண்ட் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணாங்க வேல்யூவாக இருக்கும். ஏன்னா ரெகுலரில் யூஜி கம்ப்ளீட் பண்ணால் கூட அது வேல்யூ கிடையாது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நீங்கள் பார்த்துங்க என்னான்னு. அதனால் பிஜி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஜாப் வந்து அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாரி அது உங்கள் சேலரிக்கும் கொஞ்சம் அட்வான்டேஜாக ஆகும். அதுக்காக தான் நான் உங்களை பிஜி பண்ண சொல்கிறது. உங்கள் பிடிச்ச யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஜி கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்கள் நியர்பை என்ன யூனிவர்சிட்டி இருக்கோ, யூனிவர்சிட்டி சென்டர் இருக்கோ, அந்த யூனிவர்சிட்டிலே நீங்கள் ஜாயின் பண்ணி பிஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் AY 2025 பேட்சுக்கு புக்ஸ் வந்து எப்போ யூனிவர்சிட்டிலேருந்து சென்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து புக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போகணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ள லேர்னிங் சப்போர்ட் சென்டருக்கு நீங்கள் போகணும். அங்கே கூட டேரெக்டாக நீங்கள் போய் புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து பிளேஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதேமாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து நியர்பையில் தான் இருக்குது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் அந்தமாரி ஏதாச்சும் தகவல் வந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கூட சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து என்னை பற்றி கேட்டிங்க. என் பேர் என்ன, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. நான் இப்போ வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன், நான் யாருன்னு நான் ஃபுல் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்போனா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.